பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி இந்த நாளினுடைய செய்திக்குள்ளார நாம் கடந்து செல்வோமே. இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் என்னாகமத்தினுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஆமென். இது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்துக்குள்ளார அழைத்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த பிரயாணத்துல இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சுய இச்சைக்காக நாங்க அந்த எகிப்து தேசத்துல இருந்தப்ப நாங்க சாப்பிட்ட அந்த சாப்பாடுகள், அந்த இறைச்சிகள் இன்னமும் எங்களுடைய மனசுலயும் நாக்குலையும் நிக்குது. அதை நாங்க திரும்ப சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்க புத்திரரும் திரும்ப அழுது அவர்களுடைய பாளையத்துக்குள்ளார நின்று, ஏன்னா பொதுவுல போய் கேட்டா தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு விஷயம் இந்த வசனத்துக்குள்ளார மறைந்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இச்சை உள்ளவர்களானார்கள். அப்போ இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளார இஸ்ரவேலர்கள் மாத்திரம் இருந்தார்கள். அவங்க தான் நான்வெஜ் கேட்டு அந்த இறைச்சி உணவை கேட்டு அவங்க பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் வசனம் நமக்கு கோடிட்டு காட்டக்கூடியது என்னன்னா, எகிப்து தேசத்துல இருந்து இவர்களோடு கூட இருந்த அந்த புறஜாதி மக்களும் இவர்களோடு கூட சேர்ந்து வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து அவங்களும் இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு நாங்களும் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. வந்தவர்களுக்கு ஏதோ இப்படின்னு போன உடனே ஒரே வாரத்துல எல்லாத்தையுமே கிடைச்சிரும், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்கள் நாட்கள் நீடிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்கள் எதிர்பார்த்தது நான்வெஜ் வேணும், எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, போதுமான வசதிகள் பத்தல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முறுமுறுக்க ஆரம்பிச்சது. இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் அவர்கள் தான் ரொம்ப அதிகமாய் இச்சைக்குள்ளார எழுப்புண்டு போனார்கள். அந்த எழுப்புண்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை பார்த்து, இதுல இப்போ 2வது பகுதியில இஸ்ரவேல் புத்திரர்கள் அப்படின்னு போட்டிருந்தா பரவாயில்ல, இஸ்ரவேல் புத்திரரும். அப்ப அவர்கள் தான் முதல்ல இச்சைக்குள்ளானார்கள். அவர்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, முதல் தடவை கேட்டுட்டு தேவனுக்கு முன்பாக கோபப்படுத்த கூடாதுன்றதுக்காக இவங்க பேசாம இருந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளார இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சைக்குள்ளாகி அவர்கள் கேட்டது திரும்ப திரும்ப கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய குரல் இருந்துச்சு. அந்த குரலோடு இவர்களும் இணைந்து கொண்டார்கள். ஏன்னா சங்கீதம் 78:18 வாசிப்போமே. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்போ புறஜாதியார் தான் இச்சைக்குள்ளானார்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் இச்சைக்கு உள்ளாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னாகமத்தினுடைய புத்தகம் போட்டிருந்தாலும் அவர்களை பார்த்து இவர்களும் இச்சைக்கு உள்ளானவர்களாய் மாறினார்கள். உலகத்தில போகக்கூடிய போக்கு இன்னைக்கு எல்லாத்தினுடைய விலைவாசிகளும் ஏறிக்கிட்டு தான் வருது, எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் கூடிக்கிட்டு தான் வருது, மனுஷர்களுடைய தேவைகளும் பெருகிக்கிட்டு தான் வருது, வாகனங்களும் பெருகிக்கிட்டு தான் வருது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நெருக்கமும் துரிதமும் வளர்ச்சியும் ஜாஸ்தி இருந்துகிட்டு தான் இருக்கு.
அதெல்லாம் பார்க்கிறப்ப இன்னைக்கு ஞானஸ்நானம் வாங்கின விசுவாசிகளுமே சீஷர்களுமே அந்த போக்கோடு சேர்ந்து போகிற பொழுது, ஏன்னா புறஜாதியாய் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மிகுந்த இச்சைக்குள்ளானார்கள். அந்த இச்சைக்குள்ளார இஸ்ரவேலர் ஜனங்களும் இழுப்புண்டு போய் இச்சைக்கு ஏற்ற போதனத்தை கேட்டார்கள். அந்த போஜனத்தை அவங்களுடைய இச்சைக்கு ஏற்றது மாதிரிதான். அவங்களுடைய அந்த நாட்கள்ல அவங்களுடைய சரீர பலனுக்கு தேவையான ஆகாரம் அவர்களுக்குள்ளார கொடுக்கப்பட்டதாய் தான் இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி நாக்கு ருசிக்காக, அதான் இச்சை. இந்த நாக்கு ருசிக்காக அவர்கள் போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள். ஏன்னா அன்னன்னைக்கு அன்றாட தேவையான மன்னாவும் அவர்களுக்கு தேவையான அந்த ஆகாரமும் போதுமான அளவு, அவர்களுக்கு தேவையான தண்ணீரும் போதுமான அளவும் அவர்களுக்கு கிடைச்சது. ஆனா அதையும் தாண்டி அந்த டேஸ்ட், வெறும் மன்னாவா தின்னு தின்னு நாக்கு சலிச்சு போச்சு, வெறும் இந்த தண்ணியும் இந்த வனாந்தரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து எங்களுக்கு சோர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தையும் அவர்கள் தேடினவர்களாய் போனார்கள். ஏன்னா இதை 78வது சங்கீதம் 30வது வசனம் சொல்லுகிறதன்படி, அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே. ஆமென். அப்போ அவர்களுடைய மழை அளவு காட அந்த இடத்துல கிடந்தாலும் அவங்களுடைய இச்சைய அவங்க விட்டு கொடுக்கல. அந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்களாய் இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரரும் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தேவனை பரீட்சித்து பார்த்திருக்கிறோம். ஆனா தேவன் நமக்குன்னு சொல்லி காடையை வரவழைச்சு கொடுத்திருக்கிறாரு. ஐயோ நம்ம கேட்டது தப்பா கேட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவிற்கு, போதுமான அளவிற்கு, சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனப்பக்குவம் இல்லை. தங்களுடைய இச்சையை அவங்க வெறுக்கவே கிடையாது. அது கரெக்ட் தான், காலத்துக்கு ஏற்ற தேவையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய இருதயம் அதையும் நியாயப்படுத்தி அதை வாயில அள்ளி போட்டார்கள். என்னது சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அவர்களுடைய இச்சைக்கு ஏற்றவாறு வாயில அள்ளி போட்டாங்க. அந்த ஓமர் அளவுதான் அவர்களுடைய மன்னாவை எடுக்கணும், அவங்களுடைய தேவையான காடையும் அவங்களை எடுத்துக்கணும், அதுக்கு மேலெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் இவர்கள் இச்சையை வெறுக்காமல் அதிகமாய் போஜனத்தோடு கூட அவர்கள் சேர்ந்தவர்களாய் இருந்ததுனால வாயில் இருக்கும்போதே அவர்கள் இறந்தவர்களாய் போனார்கள். சங்கீதம் 106:14 சொல்லுது, வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். இப்ப வனாந்தரத்துல இச்சை உள்ளவர்களாகி எப்படி அப்படின்னா, தங்களுக்கு தேவையானது கிடைக்குது, இப்ப இருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் நம்மளை போதுமான அளவுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த திருப்திக்குள்ளார அந்த இருதயம் இல்லாததுனால அந்த இருதயத்துல தேவனை பரீட்சித்து பார்க்கக்கூடிய விதத்துல அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர்கள் இச்சித்து கேட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இவர்கள் அந்த அவாந்தர வெளியில தேவனை தங்களுடைய இச்சையினால பரீட்சித்து பார்த்தது போல இன்னைக்கும் இந்த சபையானது பல விஷயங்கள்ல தங்களுடைய இருதயங்களில இருக்கக்கூடிய அந்த இச்சையினால தேவனை பரீட்சித்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இடமோ, உண்ணக்கூடிய உணவோ, போக்குவரத்துக்குரிய வாகனங்களோ, தேவையான அளவு மன்னாவை கொடுக்கக்கூடிய நமக்கு போ வசனங்களோ, இது எல்லாமே இருக்கிற சமயத்துல இன்னும் எனக்கு பத்தல, நான் ஆராதனை ரொம்ப சூப்பரா இருக்கணும், ஒரு பாடல் பாடி அப்படி தங்களுடைய இச்சைய ஆராதனையிலும் சேர்த்தவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய இச்சைய வாழ்க்கையிலும் சேர்த்தவர்களாய் இருக்கிறார்கள். தனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, அது பத்தல, இது போதல, இதை இன்னும் செஞ்சு முடிக்கல கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வெளியில இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளை பத்தி நான் பேசவே கிடையாது.
உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளையும் அந்த எண்ணங்கள்ல தேவனை பரிசித்து பார்க்கக்கூடிய அந்த செயல்களையும் தான் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட இருதயம் கொஞ்ச நாள்களாலே சோர்ந்து போயிடும். வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய சமூகத்துல நமக்கு தேவைகளையும் மாத்திரமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இருதயங்கள் நிச்சயமாய் சோர்ந்து போகக்கூடியதா இருக்கும். அப்படி சோர்ந்து போகிறவர்கள் என்ன அப்படின்னா, நீதிமொழிகளுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். ஆமென். ஏன்னா எல்லா விஷயத்திலயுமே நம்ம நம்மளுடைய ஞானத்தை இட்டு பார்ப்போம். இது செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இப்படிதான் இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இதெல்லாம் செய்யறாங்களே. ஏன்னா கோராகு ஆஹ் மோசே கிட்ட முறையிட்டதே என்னது, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், உங்கள்கிட்ட மட்டும்தான் தேவன் பேசுறாரா, எங்ககிட்டயும் தேவன் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஞானத்திலையும் தலையிட்டு அவன் இச்சையினாலே பிரிந்து போகிறவனாய் இருக்கிறான். ஏன்னா நம்மளுடைய காரியங்கள்ல நம்மளுடைய சொந்த விருப்பம் இச்சை அப்படின்னா, நாம் இந்த செய்தி முழுக்கவே மீன் பண்ண போறது மாம்சத்தில் இருக்கக்கூடிய இழிவான ஆதாயத்திற்கென்று, இழிவான ஆசைக்கென்று இருக்கக்கூடிய இச்சையை பத்தி பேசவே கிடையாது. விபச்சாரம், வேசித்தனம், அந்த மாதிரி இச்சையை பத்தி நம்ம பேசவே கிடையாது. நாம அந்த மாதிரி பாவத்துல எல்லாம் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு கூட இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி சாதாரண இயல்பான விஷயத்துக்குள்ளாரே இன்னைக்கு பிரிந்து போகிறவர்கள் எல்லாமே என்னதுன்னா, எல்லா ஞானத்திலையும் தலையிட்டு இது ஏன் இப்படி செய்யறாங்க, அது ஏன் அப்படி செய்யறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறவர்களாய் மாறுகிற பொழுது அதுவே ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம் இச்சையின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்னுடைய சொந்த விருப்பம் இந்த சபைக்குள்ளார நிறைவேறணும், என்னுடைய சொந்த காரியத்தை இவர்களை சபையில விசாரிக்கணும், எனக்குரியது எல்லாத்தையுமே இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய சுய இச்சையான ஆசைகளையும் சபை மேல் திணிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். எசாயா 58:3 வாசிப்போமே. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர சொல்லத்தான் நாம கட்டாயமா எல்லாத்தையும் முடிப்போம். ஊர்ல உண்டான எல்லா விசேஷத்துக்கும் போயிட்டு தலையை காட்டிட்டு வர்றது, அல்லது சொந்தக்காரனுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அவங்க மனசு கோணக்கூடாது, இவங்க மனசு கோணக்கூடாது, அவங்களையும் திருப்திப்படுத்திக்கணும், இவங்களையும் திருப்திப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய இச்சையினாலே எழுப்புண்டவர்களாய் அநேக காரியங்கள்ல நாம ஆத்மாவை ஒடுக்காமல் நம்மளுடைய சுய இச்சையின்படி நடந்து எல்லாத்தையுமே கட்டாயமா செஞ்சு முடிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கிளம்பணும்னா அன்னைக்கு தான் என்னது, காலையில எந்திரிச்சோனையும் துணி துவைக்கிறதுல இருந்து, வீடை கூட்டுறதுல இருந்து, பாத்திரம் விளக்குறதுல இருந்து, சொந்தக்காரவங்களுக்கு சமைச்சு போடுறதுல இருந்து, சொந்தக்காரவங்களுக்கு விசேஷத்தை அட்டன் பண்றதுல இருந்து, எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய போன் பண்றதுல இருந்து எல்லா விஷயமும் நடத்திட்டு காலையில 11 மணிக்கு மேலதான் ஓஹோ கூடுகை இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரக்கூடிய விதத்துல நாம் இருப்போமே. ஆனால் உங்கள் சுய இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாவற்றையும் கட்டாயமாக செய்கிறீர்கள். தேவனுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தையோ அல்லது நம்ம சொந்த தினைக்கு அன்றாட வாழ்க்கையில பைபிள் படிக்கிற நேரமா இருக்கட்டும், அல்லது நாம ஜெபம் பண்ணக்கூடிய குடும்ப ஜெபமா இருக்கக்கூடிய நேரமா இருக்கட்டும், அப்பதான் எல்லா வேலையும் இருங்க அதை செஞ்சுட்டு வர்றேன், இதை செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேரத்தை கடத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா அதுல எல்லாத்துலயுமே பின்னாடி நிக்கக்கூடியது இச்சை. ஆவியினுடைய கனியில ஒண்ணு இச்சை அடக்கம். அதை நாம இந்த மாதிரி இச்சைகளை எல்லாவற்றையுமே அடக்குனவர்களா எரேமியாவினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமே. அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம்
அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். ஆமென். இந்த எருசலேம்ல வந்து சேரக்கூடிய அந்த ஏன்னா இன்னைக்கு நாம எல்லாரும் காலர் ஒரு பக்கத்துல தூக்கிக்கிறது காரணம் மத்த எல்லா சபையை காட்டிலும் என் சபை உச்சிதமான சபை. காரணம் இதுலதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம் வந்து எல்லா காரியத்தையும் நாம செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான் நான் ஞானஸ்தானம் வாங்கினேன். மத்த சபையை போல காணிக்கையெல்லாம் இல்லாத, தசம பாகம்லாம் இல்லாத ஒரு கூடி இருக்கக்கூடிய சபை. பாரம்பரியமா இருக்கக்கூடிய பண்டிகைகளை முதற்கொண்டு இருக்கக்கூடிய பரிசுத்தமான சபை, அது வீட்டுல கூடக்கூடிய சபை, அப்படி இப்படின்னு நம்ம சொல்றப்போ இதுல பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். மாம்சத்திற்குரிய அந்த இச்சையின்படி, அது உணவா இருக்கலாம், உங்களுடைய பொருளா இருக்கலாம், உங்களுடைய சுய விருப்பங்களா இருக்கலாம், உங்களுடைய பிரைவசியா கூட இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு உரிய காரியத்துல எனக்குன்னு இருக்குது. என்னுடைய பெட்டு, என்னுடைய வீடு, என்னுடைய பெட்ரூமு, என்னுடைய பெட்ஷீட்டு, அப்படி இப்படின்ற மாதிரி எனக்கு உரியதுன்னு சொல்லி நாம தனியா பிரிச்சு நாம வைக்கிற சந்தர்ப்பத்திலேயே அதுலயும் இட் தேர் இஸ் பிஹைண்ட் லஸ்ட். அந்த இடத்துலயுமே பின்னாடி ஒரு இச்சை, எனக்கு உரியது அப்படிங்கிற ஒரு இச்சை நிற்கக்கூடியதா இருக்குது. அந்த காரியத்துல இருந்து நாம் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். எருசலேம் ஜாதியார், நம்ம பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடிய நம்மளுடைய இருதயம் எருசலேமிலே தேவன் வந்து இறங்குகிற பொழுது ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் அவரோடு கூட இருந்து அரசாளுகிறவராய் நாம் மாறுகிறோம் என்பது அதிக நிச்சயமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளை எல்லாவற்றையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். எசேக்கியேலுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம். ஆனாலும் சீயென்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னதுன்னா, சீ என்று இகழப்பட்டதும் அருவருக்கப்பட்டதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே. உங்களுடைய இருதயம் என்ன நினைக்குதோ, சபை சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்குதோ, வசனம் எப்படி இருக்குதோ, நமக்கு இருக்கக்கூடிய போதகம் எப்படி இருக்குதோ, அதுபடி எல்லா விஷயத்தையும் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே சீர்பொருந்து செஞ்சக்கூடிய விதத்துல மாத்தி அமைச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த இருதயத்தினுடைய இச்சையின்படி நாம நடக்காதவங்களா இருக்கிறோம். இல்ல சபை என்னமோ சொல்லிட்டு போட்டும், ஏதோ சொல்லட்டும், நான் விருப்பப்படுகிறேன், இது என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய ஆசையும், இதுதான் நான் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன், இப்படித்தான் நான் தலைமுடியை சீவிக்குவேன், இப்படித்தான் நான் வந்து இந்த நேரத்துலதான் நான் வருவேன், இப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் தனிப்பட்ட விதத்துல நாம் வைத்திருப்போம் என்றால் அதுவும் ஒரு இச்சைதான். அதன்படி நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைமேல் சுமர பண்ணுவேன். நீ என்ன மாதிரி நீ நடந்துக்கிறியோ, சபையில வர்றப்போ வசனத்துப்படி நம்மளை மாத்திக்கணும், நம்மளுடைய போதகத்தினுடைய படி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நடக்கைகள் எல்லாத்தையுமே மாத்திக்கணும். இல்ல நான் சபைக்கு வர்றதுக்காக மட்டும் மற்ற சபையில எல்லாம் எனக்கு பிடிக்கல, அதுங்க இல்ல இது இல்ல அப்படி இல்ல, இங்க காணிக்கை இல்லாம இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு சபை தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபைக்கு வருகிறவர்களா இருந்துட்டு நம்மளுடைய சுய இருதயத்தின் இச்சையின்படி நடக்கிறவர்களா இருந்தா அந்த இச்சையினுடைய வழியை வந்து யாரும் தடுக்க போறது கிடையாது. இப்படி நீங்க நடக்க போறது கிடையாது. ஒரு தடவை 2 தடவை கண்டிச்சுட்டு அவனை விட்டு விலகுன்னு தான் வசனம் சொல்லி இருக்கு. நம்ம ஒரு தடவை 2 தடவை எடுத்து சொல்லிட்டு இப்படி மாறிக்கங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா அதனுடைய இச்சையினுடைய பலன் வந்து எங்க முடியும் அப்படின்னா அவரவர்கள் தலைமேல் சுமர பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார். எசேக்கியேலுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 27வது வசனம்.
ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகளாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அப்போ நம்மளுடைய இச்சைகளை என்னைக்கு தணிக்க மறுக்கிறோம் அப்படின்னா, அப்போ புறஜாதியினுடைய இச்சைக்கு கீழாக போகக்கூடிய விதத்துல நம்மை கையளிக்கவும் கர்த்தர் தயங்க போறது கிடையாது. ஏன்னா நீ என்னைக்கு நான் சொல்றத கேட்டு அது எல்லாத்தையும் மாறுறியோ, என்னுடைய வசனத்தின்படி பைபிள் சொல்லக்கூடிய எல்லா படிப்பினைகளின்படி எல்லா நியமத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திரமோ, அப்ப நம்மளைய அவருடைய பாதுகாப்பிற்குள்ளார வைப்பார். இல்லைன்னா புறஜாதியினுடைய இச்சைகளுக்குள்ளார நம்மை ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். இச்சைங்கிறது செயல்ல இல்ல, இருதயத்தினுடைய ஆழத்துக்குள்ளார நீ யோசிக்கிறப்பவே அது உண்டாயிருச்சுன்னு அர்த்தம். நான் அப்படியெல்லாம் இல்ல பிரதர். நான் இந்த குறைய சொல்லல, அந்த குறைய சொல்லல, அவங்கள பத்தி பேசல, இவங்கள பத்தி பேசல, இந்த புரணி பேசல, இந்த புரணி பேசல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ செய்யல அப்படின்னு சொல்றதை காட்டிலும் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளார அதை யோசிச்சாலே அந்த இச்சையோடு கூட பார்க்கிற பார்வையே விபச்சாரம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார நமக்கு இது கிடைச்சா பரவாயில்ல, அது கிடைச்சா பரவாயில்ல, அது நடந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்லன்னு யோசிக்க கூடிய யோசனையே தேவனுக்கு விரோதமான செயலாய் மாறுகிறது. மார்க்கு 4:18 வாசிப்போம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐசுவரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாக்குகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆமென். ஏன் இத சபை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுது அப்படின்னா, நமக்கு வசனத்தை கேட்டும், ஏன்னா வார வாரம் வசனம் கேட்கிறோம், தினைக்கும் வசனம் கேட்கிறோம். ஒரு சில ஸ்பெஷல் மீட்டிங்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாள் கணக்குல கூட உட்கார்ந்து நம்மளுடைய வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம். அவ்வளவு ஆர்வமுள்ள சபையா இருந்தும் உலக கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம் இது எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வர்றது மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும். இது வரைக்கும் எதெல்லாம் வேணாம்னு சொல்லி இருந்தோமோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இருதயமும் திரும்புகிறதாய் இருக்கிறது. அப்படி இச்சைகளில் உட்பிரவேசிக்க கூடியவர்களாய் நாம் மாறுகிறோம். அந்த வசனத்தை நெருக்கி போடுது, நாம கேட்கக்கூடிய வசனத்தை நெருக்கி போடுது. அதனால அந்த வசனமும் பலனற்று போகுது. பல சமயங்கள்ல நம்ம கண்டித்து உணர்த்தக்கூடிய வசனங்கள் எல்லாமே மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்க எல்லாம் நல்லாத்தானே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்கள போல நாமளும் மத்தவனை போல நாமளும் இருந்துட்டு வசனத்தை மட்டும் இங்க கேட்டுக்குவோம், பரலோகம் வர்றப்ப இவங்களோட சேர்ந்து போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாம இந்த உலகத்தின் பூர்வமா இருக்கக்கூடிய இந்த இச்சைகள் எல்லாமே அந்த தேவைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய ஆசைகளோ அல்லது மத்தவங்க எல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க, மத்தவங்க எல்லாம் ஊரு சுத்திட்டு இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் உல்லாசமா இருக்கிறாங்க, அவங்கள போல நானும் இருந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இச்சைக்குள்ளார உட்பிரவேசித்தோம் அப்படின்னா அது என்ன செஞ்சிரும் அப்படின்னா, நாம இதுவரைக்கும் கேட்டு வளர்ந்து வந்த அந்த வசனத்தை எல்லாத்தையுமே அது நெருக்கி போடக்கூடியதாய் மாறும். யோவான் 8:44 வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். அப்போ நமக்கு என்னைக்கு நம்மளுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறோமோ அப்போ எனக்குரிய பிதா யாரா மாறிடானா, நீ மாம்சத்தின் இச்சையின்படி நடக்கக்கூடிய சமயத்துல பிதா பிசாசாயிடுவோம். பிதா நமக்கு இயேசு கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் நம்மளுடைய சுய இச்சையின்படி நடவாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மை அந்த அசுத்தத்திற்கு கையளிக்காம பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்.
நாம எங்க நிக்கிறோங்கிறத நம்மளுடைய இருதயத்துல இன்னைக்கு நிதானித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 24:25. அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஆமென். பேலிக்ஸ் அவனுடைய அதிகாரி. அவனை பவுல சிறையில அடைச்சிற அளவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரி. அப்போ ஊழியக்காரனை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்கிட்ட நீ அவங்கிட்ட ஏதாச்சும் காசு கிடைக்குமா, லஞ்சம் கிடைச்சதுன்னா அவனை விடுதலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறவனா இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுறப்ப அவன் பேசுனது, நாம இன்னைக்கு தேவனுடைய வருகையும் நியாய தீர்ப்பையும் பேசுகிறவர்களாய்த்தான் நாம இருக்கிறோம். எல்லார்ட்டையும் போய் சொல்றோம், உலகம் முடிவுக்கு வரப்போகுது, யுத்தங்கள் எல்லாமே வரப்போகுது, பஞ்சங்கள் வரப்போகுது, அதனால அதை சேர்த்து வைங்க, இதை சேர்த்து வைங்க, அப்படி இப்படிங்கிற விஷயங்கள் நியாய தீர்ப்பை குறித்து நாம் பேசுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா இனி வரும் கூட என் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகையில அவன் ரெண்டையுமே சேர்த்து பேசுறான். நீதியையும் இச்சை அடக்கத்தையும் சேர்த்து பேசுறான். இது ரெண்டும் தான் பிரதானம். நியாய தீர்ப்பை குறித்து பேசக்கூடிய அந்த நாட்கள்ல நீதியும் இச்சை அடக்கமும் சேர்த்து பேச வேண்டிய பிரதானமான ஒரு கோட்பாடு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா இது நீதியையும் இச்சை அடக்கத்தையும் நாம சரியா நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நியாய தீர்ப்புல லகுவாய் தேவனுக்கு விருப்பமான பிள்ளையாய் நாம் நிற்பது ரொம்ப லேசான காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். அப்ப இச்சை இல்லைன்னா பாவம் ஆளாதுங்க. என்கிட்ட முதல்ல பேசிக்கா என்னுடைய இருதயத்துக்குள்ளார ஒரு பொருளின் மீதோ ஒரு தேவையான மீதோ ஒரு நான் இன்னைக்கு ஆசைப்படுறேன். எனக்கு இன்னைக்கு நகை விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு போயிட்டு இருக்குது. கர்த்தாவே, நீங்க சீக்கிரமா எனக்கு ஒரு நகையை கொடுங்க, அல்லது இவ்வளவு தங்கத்தை கொடுங்க, அப்படி இப்படின்ற மாதிரி நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார அந்த தேவையில்லாத ஒரு இச்சை, கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு இச்சைய இருதயத்துக்குள்ளார நாம் வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அது உங்கள் சரீரத்தின் பாவம் ஆண்டு கொள்ளக்கூடியதாய் மாறக்கூடியதாய் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது போல நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் இது நடக்கணும், அது நடக்கணும்னு சொல்லிட்டு தேவையை குறித்ததாய் தேவனுடைய உறவுகளை நாம வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம தேவைப்படுறப்ப நான் இன்னைக்கு எனக்கு சுகவீனமா இருக்குது, அதனால சுகம் கிடைக்கிறதுக்காக ஆன்லைன்ல 8 மணிக்கு தவறாம கலந்துக்கிறேன், அல்லது சமாதானம் வேணுங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு நான் கூடுகையில போய் கலந்துக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒரு தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்கென்று தான் நாம இந்த காரியங்களை எல்லாத்தையுமே செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். உங்களுடைய தேவையினுடைய அடிப்படையில நாம செய்கிறவர்களாய் மாறுகிற பொழுது அது இச்சையின்படி பாவத்திற்கு இழுப்புண்டு பாவம் ஆளுகிறவர்களாய் நாம் மாறக்கூடிய விதத்துல கர்த்தர் நம்மை கையளிக்கிறவராய் இருக்கிறார். ரோமர் 7:5. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. ஆமென். பாவ இச்சை நம்மளுடைய அவயங்கள்ல அது பலன் செஞ்சுச்சு. கோபம் வர்றப்ப கை நின்றுச்சு, நம்மளுடைய வெறுப்பு எரிச்சல் வரப்ப வார்த்தைகள் மீறுச்சு. அந்த மாதிரி பாவத்தினுடைய இச்சைகள் நம்மளை ஆண்டுகிட்டப்போ நம்ம தவறாம எல்லாத்துக்கும் பெலன் செய்யற அளவுக்கு அவயங்கள் எல்லாத்தையுமே பெலன் செய்யுது. இன்னைக்கு பாவ இச்சைகள் இல்லை அப்படின்னா பரிசுத்தமான ஆசைகள் எல்லாமே, பரிசுத்தமான நம்மளுடைய இருதயத்தினுடைய விருப்பங்கள் எல்லாமே நம்மளுடைய அவயங்கள்ல பெலன் செய்யணும் ஒவ்வொரு கையிலையுமே. ஏன்னா இன்னைக்கு பரிசுத்தம் எனக்குள்ளார இருக்குது அப்படின்னா நம்ம தானம், தர்மங்கள், காணிக்கைகள் இவைகளை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய விதத்துல நம்மளுடைய இருதயங்கள் எல்லாமே போய் சேரணும். தேவனுடைய சமூகத்துக்குள்ளார சபையினுடைய தேவைகளுக்கு ஏற்ப தசமபாகம் கேட்க கூடாதுன்னு தான் போட்டிருக்குது.
கேட்டு நாம பெறக்கூடிய அளவிற்கு தசமபாகம் இருக்கக்கூடாது. ஆனா சபையினுடைய தேவைகளை அனைத்தையுமே சந்திக்கிறதுக்கு நம்மளுடைய இருதயத்தின் ஏன்னா அவயங்கள் பேலன்ஸ் செய்யணும் அப்படின்னா இருதயம் தாராளமா போயிடுச்சு. இருதயத்துல எந்த தேவையும் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கிற சமயத்துல ஏன்னா ஆஹ் தேவனுடைய ஆதி அப்போஸ்தலிக்க சபையில ஆஹ் அன்னாள் சப்பிரால் வந்து தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய சொத்தை எல்லாத்தையுமே வித்து கொண்டாந்து போட்டாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்துக்குள்ளார ஒரு இச்சை அப்படின்னா ஒரு பங்கு நான் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சை அவங்களுடைய இருதயத்துக்குள்ளார உட்கார்ந்துச்சு. அவங்களுடைய அவயங்களில் அது பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த பேலன் அவர்களுக்கு மரணமாய் முடிந்தது. ஏன்னா அவர்கள் தேவனுடைய சமூகத்துல தங்களுடைய இச்சையையும் சேர்த்து பாராட்டினவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையால் நாம இதே 7வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிப்போமே, 7, 8 ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. ஆமென். நீங்க இந்த சபைக்குள்ளார வரல அப்படின்னா நீங்க நகைக்காகவோ புடவைக்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ அல்லது வீடுக்காகவோ இடத்துக்காகவோ நிலத்துக்காகவோ எந்த விஷயத்துக்காகவோ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது பாவமாய் இரவே இராது. நான் சபைக்குள்ளாரையும் வந்துக்கிருவேன், அந்த விஷயத்தையும் சேர்த்து எடுத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி 2 ட்ராக்ல நம்மளுடைய வண்டி ஓடுச்சுன்னா கரை சேராது. நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம இந்த பிரமாணங்களை எல்லாத்தையுமே இந்த சபைக்குள்ளார நம்ம வர்றப்ப பண்டிகை இல்ல, தசமபாகம் இல்ல, எல்லாமே தெரிஞ்சுதான் நாம உள்ளார வரோம். ஆனா வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க பாட்டுக்கு சொல்ற மாதிரி சொல்லட்டும், நாம நம்ம பலகாரம் வாங்கினவங்களுக்கு திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறவர்களாகவோ அல்லது அதெல்லாம் யாரும் பார்த்து எதையுமே கண்டிக்க போறது கிடையாது. ஆனா உங்கள்ட்ட இந்த மாதிரி பிரமாணத்துக்குள்ளார நீங்க வரல அப்படின்னா நீங்க செய்யறது பாவமே இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா அந்த கற்பனைக்குள்ளார நீங்க வரவே இல்லை. அந்த என்னது சமயம் பெற்றதுக்கு பிறகு இச்சைகளை எங்கேயும் எண்ணில் நடப்பித்து அந்த சமயத்துல எந்த சமயம் கிடைக்குமோ அந்த சமயத்துல இச்சைகளை நமக்குள்ளார நடப்பிக்க கூடியது பிசாசினுடைய செயல். அந்த மாதிரி நாம இழுப்புண்டு போனவர்களாய் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளுடைய உடலை பேணக்கூடிய விதத்துல ரோமர் 13:14 வாசிங்களேன். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவை தரிச்சுக்கிட்டதுக்கு காரணமே எந்த மாதிரி துர்இச்சை இந்த உடலையோ இந்த மனசையோ பேணாதபடிக்கு இருக்கணும்ன்றதுக்காக தான் நாம நினைச்சிருக்கோமே. அதனால நாம நிக்க வேண்டியது எப்படி நிக்கிறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் இந்த சபை நெருக்கி போராடிக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையுமே சீர்பொருந்த வைக்கணும்னு சொல்லிட்டு தினைக்கும் பைபிள் ஸ்டடி வச்சு வாரந்தோறும் உட்கார வச்சு போதிக்கக்கூடிய சபையா இருக்கிறதுக்கு காரணம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தயாராகணும். அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல நாம போராடி மாம்சத்தினுடைய இச்சைகளை எல்லாவற்றையுமே மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். நாம ஆவிக்கு ஏத்த மாதிரி வசனத்தின்படி நாம நடத்திட்டோம் அப்படின்னா எந்த மாம்சத்தின் கிரியைகளோ நம்மள இச்சைகளையுமே நாம நிறைவேற்றவே மாட்டோங்க.
எதையுமே செய்யவே மாட்டோம். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி மேக்கப் பண்ணணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி பக்கட்டா இருக்கணும், அது இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நாம எந்த ஒரு விஷயத்தையுமே நாம இச்சையை நிறைவேற்றவே மாட்டவே மாட்டோம். ஆனா கலாத்தியர் 5:24 வாசிங்களேன். கிறிஸ்டியனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். நாம எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நம்மளுடைய இருதயத்தினுடைய ஆசைகள் பாசங்கள் எல்லாத்தையுமே அறைஞ்சிருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஏன்னா சிலுவையில அறைஞ்சிருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம அறைஞ்சிருக்கிறோமா இல்லையா? அறைஞ்சிருந்தோம்னா கிறிஸ்தவர்கள், அறையலைன்னா யாருன்றத நீங்களே முடிவு பண்ணுங்கள். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். முன்னாடி இப்படிதான் இருந்தோம். நாம தேவனுடைய பிள்ளைகளா இல்லாம கோபாக்கினையின் பிள்ளைகளா தான் நாம இருந்தோம். மற்றவர்களைப் போல மனசு விரும்பினத, எனக்கு பிடிச்சத, எனக்கு விருப்பமானத, எனக்கு வேணுங்கிறத, என் நாக்கு கேட்கிறத, என்னுடைய சிந்தை உணரக்கூடியத, அந்த மாதிரி எனக்குரியதை மட்டும்தான் செஞ்சோம். அவங்கெல்லாம் என்ன பிள்ளைகளா? கோபாக்கினைகளின் பிள்ளைகள் என்று வேதம் போட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா, கோபாக்கினையின் பிள்ளைகளா? நிதானித்து பார்ப்பதற்கு ஆவியானவர் காதுள்ளவர்களோடு இந்த நாளிலே பேசுகிறவராய் இருக்கிறார். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, ஆமென். இது என்ன கிறிஸ்தவன் ஆயிட்டோம் அப்படின்னா சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பழைய மனுஷனை எல்லாத்தையுமே களைஞ்சு போடணும். நகைக்காகவும், நட்டுக்காகவும், போஜனத்துக்காகவும், குடும்பத்தினுடைய பெருமைகளுக்காகவும், ஜாதியினுடைய பெருமைக்காகவும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த இச்சையில எல்லாத்தையுமே இருக்கிறவன் பழைய மனுஷனாய் இருந்தான். அது எல்லாத்தையுமே முந்தின நடக்கையை போல நாம மோசம் போகாதிருக்கிறபடி கோபாக்கினுடைய பிள்ளையா இருக்காதபடிக்கு அது எல்லாத்தையுமே களைஞ்சு போட்டோம்னா தான் இந்த சபைக்குரிய சீஷர்களாய் நாம் மாறுகிறோம். 1 தீமோத்தேயு 6:9. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஆமென். சரீரத்தினுடைய இச்சை, வேசித்தனம், விபச்சாரம் அது மட்டும் இல்ல. இதுல மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளினால, அந்த பலவிதமான இச்சையை பத்தி வேதம் தெளிவா தான் பேசுது. நாம இந்த இச்சை அப்படின்னு சொல்லிட்டா நாம கீழான பாவத்துக்குள்ளார மாத்திரம்தான் இந்த வார்த்தையை நாம நிறுத்திடுறோம். சின்ன சின்ன ஆசைகளும் சின்ன சின்ன விருப்பங்களையும் நாம அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளார கொண்டு வரதே கிடையாது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். யாரு? கிறிஸ்தவர்கள், சீஷர்கள். உங்களுடைய பார்வையினாலேயோ, பேச்சினாலேயோ, இருதயத்தினுடைய நினைவினாலேயோ, எந்த ஒரு விஷயத்தினாலேயோ அந்த இச்சைக்குள்ளார விழுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். நாம அடையும்படி நாட வேண்டியது நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம். ஆனா அத விட்டுட்டு இன்னமும் நாம எனக்கு பிரைஸ் லார்ட் சொன்னாங்களா, என்னைய வாங்கன்னாங்களா, எனக்கு முதல் இருக்கை கொடுத்தார்களா, என்னைய சேர்த்துக்கிட்டாங்களா, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா, அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னமும் சபைக்குள்ளார நாம பார்த்துக்கிட்டு நாம இந்த சுய இருதயத்தினுடைய இச்சையை மாத்திரம் நாம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது. இதே 2வது அதிகாரத்துல 26வது வசனம். 2 தீமோத்தேயு 2:26.
பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு உபதேசமே இதுக்குதான், வேற எதுக்காகவுமே இல்லை. ஏன்னா பிசாசினுடைய இச்சையினாலே பல சமயங்கள்ல நாம ஏன்னா 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்து போகக்கூடிய அந்த ஜனங்களுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. போர் அடிச்சு போய் தான் அவன் மாம்சத்துக்குரிய இச்சையின்படி அவன் நான்வெஜ் கேட்கிறவனா மாறினான். அந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முறுமுறுக்கிறவனா போடுறான். பாலும் தேனும் ஓடுற தேசம் எங்கன்னு கேட்டு கேட்டு அவனுக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. இந்த கர்த்தர் வருவார்னு சொல்றீங்களே, எப்போ வருவாருன்னு கேட்டு பல சமயங்கள்ல சபையில இருந்து போர் அடிச்சு போன ஆட்கள் பிசாசினுடைய இச்சையின்படி அவனுடைய பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்கள் மறுபடியும் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே மயக்கம் தெளிஞ்சு அவனுடைய கண்ணிக்கு நீங்கினவர்களாய் இருக்கிறதுக்காக தான் இந்த உபதேசங்களும் இந்த கூடுகைகளும் இந்த வேத ஆராய்ச்சிகளும். 2 தீமோத்தேயு 3:3. சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். ஆமென். ஏன்னா இறுதி நாட்கள்ல ஜனங்கள் எல்லாருமே இப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுல ஒரு வார்த்தை இச்சை அடக்கம் இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள். அப்போ விசுவாசியா இருக்கிறேன், தேவனுடைய சீஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இச்சை அடக்கம் உள்ளவர்களாகவும், இதுல எல்லாத்தையுமே இல்லாதவர்களாகவும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அன்பில்லாதவர்களுமாக நாம இருக்க வேண்டியது சுவாப அன்புள்ளவர்களாகவும் இணங்குகிறவர்களாகவும் அவதூறு செய்யாதவர்களாகவும் இச்சை அடக்கம் உடையவர்களாகவும் கொடுமை இல்லாதவர்களாகவும் நல்லோரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் இப்படி நம்மளுடைய வசனங்கள் எல்லாமே இதுக்கு மறுதலையாய் இருக்கணும். அப்படியே மாறி நம்ம கிட்ட நின்றுக்கணும். அப்ப இச்சை அடக்கம்ன்றது நம்மளுடைய சுவாபத்துக்குள்ளார பிரதானமாய் நிற்க வேண்டிய ஒன்றாய் இருக்குது. 2 தீமோத்தேயு 3:6 வாசிப்போமே. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. ஆமென். பற்பல இச்சைகள் 1 2 இல்ல. அதுக்கு படிப்புல பத்தி இருக்கக்கூடிய இச்சை, உலகத்தின் பூர்வமா இருக்கக்கூடிய இச்சை, நம்ம உலக பொருள் ஆசையில இருக்கக்கூடியது, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார மேட்டுமையான எண்ணத்தோடு கூட இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில பற்பல இச்சைகளினாலே இழுப்புண்டு போகக்கூடிய விதத்துல நாம் இருப்போமே. ஆனால் இதே 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 4:3 வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. ஆமென். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய போதகங்கள்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இல்ல நான் அந்த சபைக்கு போறேன் இந்த சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு பிரிந்து போகிறவர்கள் எல்லாருமே தங்களுடைய இச்சையின்படிதான் பிரிந்து போகிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை நாம தேடிக்கல. ஏதோ விஜய் பிரதர் பேசுறது, சுரேஷ் பிரதர் பேசுறது, டேனியல் பிரதர் பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே ஏதோ நான் கேட்கிற மாதிரி இருக்கு, எனக்கு விரும்புற மாதிரி இருக்கு, அதனால நான் இந்த செய்திகளை கேட்கிறேன், இது எல்லாத்தையும் திட்டுற மாதிரி இருக்குது, என்னைய எப்ப பார்த்தாலும் கடிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எதை பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை நீங்க தேடிக்கங்க, திரளாக சேர்ந்து கொள்ளுங்கள். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கக்கூடிய போதகர்களாக இருக்க வேண்டிய நிச்சயம் இந்த இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு உண்டு. தீத்துவனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும். ஆமென். இதெல்லாம் யாரு? நான் இப்படி இருக்க வேண்டியவரா இருக்கணும். இந்த காரியத்துக்குள்ளார நீங்க மீதி எல்லாமே பரிசுத்தவானா இருக்கணும், சோத்திரம் சொல்லிட்டு புத்திமானா இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்கிறோம். ஆனா இதுக்கு இடையில ஒண்ணு சேர்ந்திருக்கு, இச்சை அடக்கம் உள்ளவனாயும் இருக்க வேண்டும். நம்மளுடைய பேச்சுலையுமே பல சமயங்கள்ல எனக்கு விருப்பமான பேச்சு இதுதான்,
எனக்கு நையாண்டி கிண்டலு பேசிதான் எனக்கு பழக்கம். அப்படி இருந்தாதான் அந்த இடமே கலகலன்னு இருக்கும். அதுவும் சுய விருப்பம். அந்த சுய விருப்பம்ன்றதே ஒரு வகையில ஒரு இச்சையாகத்தான் இருக்குது. அதுல இருந்து ஏன்னா 2:12 தீத்து 2:12 வாசிங்களேன். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமேன். லௌகீக இச்சைன்னா உலகப்பூர்வமா இருக்கக்கூடியது. உலகப்பூர்வமா ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த இடம் கலகலப்பா இருக்கணும். ஒரு 2 ஜோக்கு சொல்லியிருக்கணும், 2 பேர் நல்லா சிரிக்கணும், போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த லௌகீக இச்சையும் எதுவும் சேர்ந்து போகணும். அவபக்தி லௌகீக இச்சை தான் சேர்ந்து போகும். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து போகும். அதை வெறுக்க வேண்டியதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த சபைக்கு வேறு பிரிந்தவர்களாய் வைத்திருக்கிறார். தீத்து 3:3 வாசிக்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஆமென். இப்படித்தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு யாக்கோபு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே 15 இழுக்கப்பட்டு சேர்த்து வாசித்தேன். சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். முன்னாடி அப்படி இருந்தோம். இன்னைக்கு அதுல இருந்து இழுப்புண்டு போகாதபடிக்கு, சோதிக்கப்படாதபடிக்கு நாம எல்லாத்துல இருந்தும் பிரிந்தவர்களாய் நாம் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் தெளிவாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. யாக்கோபு 4:1 3 வாசிக்கல. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமேன். நாம பல சமயங்கள்ல நம்மளுடைய பெட்டிஷனே சரியா பதில் வராம இருக்குது அப்படின்னா நாம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சபையில இல்ல அப்படிங்கிற மாதிரி பல சமயங்கள்ல நம்மளுடைய எண்ணங்களே நம்மளை சோதிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லை. நம்மளுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால உங்களுடைய இருதயத்தினுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இது மாறணும் ஆண்டவரே, இது நடக்கணும் ஆண்டவரே, நான் சொல்ற மாதிரி என் பிள்ளைங்க எல்லாத்தையும் கேட்கணும் ஆண்டவரே, நான் சொல்ற மாதிரி தான் இவங்க எல்லாத்துக்கும் மாறணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சொந்த இச்சைய அடுத்தவங்க மேல திணிச்சு ஜெபம் பண்ணிட்டு இது மாறல, இது இன்னும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வெறுப்புகளுக்கு மாத்திரம் நாம இருக்கிறோம் அப்படின்னா நாம சிக்குண்டவர்களாய் போகிறோம். தேவனுடைய சமூகத்துல முன்னாடி எப்படி வேணாலும் நீங்க இருந்துருங்க. 1 பேதுரு 1:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. ஏன்னா முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்துருங்க, என்ன வேணாலும் செஞ்சிருங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அன்னைக்கு கீழ்ப்படியாம பிள்ளைகளா இருந்தீங்க, இன்னைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் மாற வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி 2 பேதுரு 1:4 வாசித்திருக்கல. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளரான பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த சாதாரணமா என்னது 1ஆம் தேதி நமக்கு ஆராதனை இல்லையா, ஜனவரிக்கு ஆராதனை இல்லையா, கிறிஸ்துமஸுக்கு ஆராதனை இல்லையா, அல்லது அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல,
இந்த மாதிரி ஒரு சிறப்பு கூட்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுய இச்சைகளால தேடி விடாதபடிக்கு, அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகா மேன்மையான வாக்குத்தத்தத்த காட்டிலும், தேவன் நமக்கு மகா மேன்மையும், அருமையுமான வாக்குத்தத்தம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறார். அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால, அத நோக்கி நாம பயணிக்க வேண்டியவர்களாய், எப்படி நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சேர்த்துக்கணும் அப்படின்னா, 2 பேதுரு 1:6. ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும். ஆமென். எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். தேவபக்தி மாத்திரம் இருக்கக்கூடாது. பொறுமை மாத்திரம் இருக்கக்கூடாது. பொறுமையோட இச்சை அடக்கமும், இச்சை அடக்கத்தோட ஞானத்தையும் சேர்த்து நாம் வளர்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறது. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். ஏன்னா இதுல 2 இச்சை தனித்தனியா பிரிக்குது பாருங்க. மாம்சத்தின் இச்சை வேற, கண்களின் இச்சை வேற. அந்த மாம்சத்தின் இச்சை அப்படின்னா எந்தெந்த தேவைகள்லாம் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் நம்மளுடைய காரியங்களுக்குள்ளார, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார நாம நிறுத்தி வச்சுக்கிட்டு, எப்பப்பெல்லாம் பாக்குறோமோ அடுத்தவங்க வந்து நல்ல பகட்டா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டா உடனே அந்த இச்சை நம்மளுக்கும் இப்படி கிடைக்கலையே, நம்மளும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார அது நினைக்க ஆரம்பிக்கிறதுன்னா, அது பிதாவினால் உண்டானதல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகளாய் இருக்கிறது. அவங்கெல்லாம் இப்படி, நாமெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்களுடைய இச்சை நாம அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல நாம் உலகத்திற்கு உரியவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் பிதாவினால் உண்டான தேவ ஆசீர்வாதத்தின் ஐக்கியத்துக்குள்ளார நாம் நிக்க. யூதா 1:18 வாசிங்களேன். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. ஆமென். அப்ப தங்களுடைய சுய இச்சையின்படி நடக்கிறவர்கள் எல்லாருமே யாரு? பரியாசக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இங்க போதிக்கக்கூடிய போதகம் ஒண்ணு, அதெல்லாம் கேட்டுட்டு பரவாயில்ல, இதெல்லாம் சரி, ஆனா நான் நடக்கிற மாதிரி தான் நடப்பேன் பிரதர், நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இருப்பேன், நான் மாறிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மாற்றாதபடிக்கு நம்மளுடைய சுய இச்சையின்படி நடக்கிற நாம் எல்லாருமே பரியாசக்காரர்களாய் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா அதுல வந்து ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களா இருப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 7 வசனத்தை வாசிப்போமே. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகம் இறுதி நாட்களை நோக்கி நடந்துகிட்டு இருக்குன்றத இந்த வசனங்கள் எல்லாமே தெளிவா எச்சரிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல இந்த பரியாசக்காரர்கள் என்னது சொல்லிட்டே இருக்கிறாங்க, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், அது நடக்கும், இது நடக்கும்ன்றாங்க, நடக்கல, அந்த நடக்கல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தங்களுடைய இச்சையோடு கூட உரசி 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 பார்த்து இச்சையின்படியே நடந்து அவர்கள் எல்லாருமே நடக்கிறதுனால அவங்க எல்லாருமே தேவனுடைய சமூகத்துல கைவிட்டவர்களாய் போகக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனா அதுலயும் நாம் எச்சரிக்கை உடையவர்களாய் இருக்க தேவனுடைய சமூகத்துக்குள்ளார 1 யோவான் 2:17 படி, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். எந்த விதமான ஆசை வச்சிருந்தீங்கனாலும் சரிங்க, உலகத்தின் பூர்வமா எனக்கு அது வேணும், இது வேணும், பணம், பதவி, பட்டம், ஜாதி, எல்லா விதமான தேவைகளை குறித்ததான எண்ணங்கள், எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு கிடைக்கக்கூடிய எல்லாமே ஒழிஞ்சு போகும். அவருடைய சித்தத்தின் வசனத்துக்கு ஏதுவா எல்லாத்தையுமே வசனத்துக்கு ஏதுவா நாம பார்த்து எதெல்லாம் நாம வச்சிருக்கிறோமோ அது மாத்திரம் நிலைக்கக்கூடியதாய் இருக்கும். ஏன்னா இதை விட்டுட்டோம் அப்படின்னா 1 பேதுரு 4:2 ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமென். இப்போ நம்மளுடைய சொந்த ஆசையின்படி நாம பிழைச்சிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பல சமயங்கள்ல சபைக்குள்ளார வந்துட்டா ஆஹா ஓஹோன்னு இருப்போம், எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே எதிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய சமயத்துல மித்தது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. எல்லாமே எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. நாம மட்டும்தான் மாறி இருக்கிறோம். இந்த சபையில இருந்து அந்த சபைக்கு மாறி இருக்கிறோம், இந்த ஞானஸ்தானத்துல இருந்து அந்த ஞானஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மாற்றம் மட்டும்தான் பல சமயங்கள்ல நின்றுட்டு இருக்குது. ஆனா அவர்கள் எல்லாருமே சுய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தம் என்னது? நீ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கி இயேசு கிறிஸ்துவின் சபையோடு கூட அங்கீகாரமாயி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம பாவங்களை எல்லாத்தையும் விட்டு நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அது இல்லைங்கிற பட்சத்துல நம்ம கிட்ட என்ன வரும் அப்படின்னா, யூதா 1:16 இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஆமென். இந்த முறுமுறுக்கிறதும் முறையிடுகிறதுமே இச்சையினுடைய வெளிப்பாடாதான் இருக்கும். என்னைக்கு எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது வேணும், இது வேணும், அப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல, அது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு முறுமுறுப்பும் முறைகேடும் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள் என்று அர்த்தம். கடைசியாக 2 பேதுரு 2:10 விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். ஆமென். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு, ஏன்னா இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சபை சொல்லக்கூடியது ஒரு பக்கமா இருந்தாலும் என்னுடைய இருதயத்தினுடைய விருப்பம் இதுதான், என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே இதுதான், நான் இப்படித்தான் போகணும், இதுக்கு வேணா இந்த சபை துணையா வரட்டும், இந்த படிப்பினைகள் எல்லாமே துணையா வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் அப்படி செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம கர்த்தத்துவத்தை நாம் அங்கீகரிக்கிறவர்களாய் இருக்கிறோமா, அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா என நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஏன்னா அன்னைக்கு இச்சையினாலே இழுப்புண்டு போனவர்கள் தான் அன்னைக்கு ரொம்ப தேவனுடைய சமூகத்துல ரொம்ப அழுது புலம்பி முதல்ல தம்முடைய மாம்சத்துக்குரிய இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய விதத்துல எனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி கேட்கிறவர்களா இருக்கிறாங்க. பல சமயங்கள்ல தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளுடைய ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிற சமயத்துல அழுது புலம்பி ஜெபிக்கிறது, கெஞ்சி கூத்தாடி ஜெபிக்க கூடியது, அந்த ஜெபமே வரவே வராது. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளார உமக்கு சித்தமானது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபமும் குறைந்த வார்த்தைகளோடும் நிதானமான வார்த்தைகளோடும் கூட இருக்கும். அதை தாண்டிலும் நம்மளுடைய ஜெபத்துல அதிக வசனிப்பும், அதிக பேச்சும், அதிக தேவையில்லாத காரியங்களும் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இருக்குது அப்படின்னா அதுல இச்சையை உள்ளே புகுத்துகிறோம் என்று அர்த்தம். தேவனுக்கு ஏற்புடையவர்களாய் மாற நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாய் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்க தலைகளை தாழ்த்துவோமே.
நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம். எந்தெந்த விஷயத்துல எல்லாத்தையும் என்னுடைய மாம்சத்துக்கு ஏற்ற பற்பல இச்சைகளினாலே எழுப்புண்டு போனவர்களா இருக்கிறேன். நான் சபையினுடைய படிப்பினைக்கு ஏற்புடையவனாய் மாறாதபடிக்கு இன்னும் என்னென்ன இச்சை எனக்குள்ளார இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாம யோசித்து பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரமா இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வருகை சமீபமா இருக்குன்னு சொல்லக்கூடிய நாம தேவனுடைய வருகையில இச்சையுள்ளவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தின்படி நாம் இராதபடிக்கு நாம் இச்சை நீங்கினவர்களாய் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் அறிந்தவர்களாய் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் இருக்க அவருடைய கரத்துக்குள்ளார நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சித்தம் இன்னதென்று இதன் வழியே இதிலே நடவுங்கள் என்று காட்டி கொடுத்த உம்முடைய சத்திய வசனங்களுக்காய் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய இந்த சுய இச்சைகளுக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு இருதயத்துல எந்த ஒரு காரியத்தை சிந்தித்தோமையானால் அவைகள் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்புடையதாய் இருக்கிறதா, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே வசனத்தினுடைய அடிப்படையில ஆதாரமாய் இருக்கிறதா என்று சிந்தித்து நடக்க, இதன் வழியிலே நான் நடக்க, சத்திய ஜீவிய மார்க்கத்துல நடக்க தேவரீர் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் எங்களை உம்முடைய சத்திய வசனத்தினாலே போதித்து நீங்கள் நிலை நிறுத்துகிற தயவிற்காய் கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.